ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோஸில் வந்துட்டு நம்ம ராஜி ஒரு பக்கம் புடவையில் வந்து நிற்க அதை பார்த்து மெய் மறந்து போயிட்டாராம். யார்? நம்ம கதிருங்க. பார்த்து மெய் மறந்து போய் ஆன்னு கொசு வாயில் போகிற அளவுக்கு பார்த்துட்டு கடைசியில் பார்த்தா கோவத்தில் இருக்க மாதிரி ஓங்கிறாரு. என்னப்பா இப்படி மூஞ்சி தூக்குற, எதா இருந்தாலும் என்கிட்ட பேசாமல் இருக்காதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கோவக்கார கிளியேன்னு இவங்களுக்கு போட்டு விட்டது இல்லாமல் இப்போ நம்ம கதிருக்கு போட்டு விடணும் போல். அதுக்கப்புறம் எப்படியோ கையில் காலில் விழுவாத குறையா கெஞ்சி நம்ம ராஜு ஒரு பக்கம் சமாதம் வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இப்படி நடிக்கக்கூடாது சரியா அப்படின்னோடனே இங்கே ஒரு பக்கம் இது நடந்தாலும் நம்ம செந்தில் அப்படியே சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராரு. நீ தீபாவளிக்கு இங்கே வச்சு தான் சீர் வாங்குவேன்னு சொல்லி அடம்பிடிச்சதெல்லாம் ஓகேம்மா, ஆனால் இதுக்கப்புறம் தீபாவளி நம்ம வீட்டில் தான் கொண்டாடணும் ஓகேவான்னு சொல்லிட்டாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மீனோட அப்பா அம்மா வர வந்து சீர் வச்சு கொடுக்குறாங்க. பயங்கர தடப்புடலாம் பழத்தட்டு வச்சு கொடுக்க இதை பார்த்தோன்னே ஆன்னு பார்க்குறாங்க. கோமதி அம்மா ஒரு பக்கம் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னோன்னே ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ஆமாங்க, கிடைக்காதவங்களுக்கு ஏக்கமாக தானே இருக்கும். எத்தனையோ பேர் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு தெரியாமல் திருவடிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சீர் கொடுக்காம நிப்பாட்டிடுறாங்க. அது மட்டுமா அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லிட்டோன்னு சீர் கொடுக்காம நிப்பாட்டிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் எப்படியாவது பொண்ணுக்கு சீர் கொடுக்கணும்னு புலம்பிக்கிட்டு உட்காந்துருந்தாரு தங்கமயிலோட அப்பா. அந்த டைம் பார்த்து கடை காசு ஒரு 10,000 ரூபாய் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறாருங்க. அந்த காசை வாங்கிட்டு போய் இவர் சீர் ரெடி பண்ணுறேங்கிறாரு. வேணாம், 10,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்படி பொண்ணோட வாழ்க்கை அடகு வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கேட்கவே இல்லைங்க. இதனால் பல பிரச்சனை வரும் தெரியாமல் 1000 ரூபாய்க்கே அம்புட்டு குதிச்சவர் நம்ம பாண்டியன். இது தெரியாமல் இவர் 10,000 ரூபாய் கையில் எடுத்துட்டாரு. ஐயோன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் இங்கே இது பண்ண நம்ம பழனி ஒரு பக்கம் நம்ம கதிரோட ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு உங்கள் அப்பா தங்கமயில் அப்பா முன்னாடியே இது பேசுகிறாங்க. எதாக இருந்தாலும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. எதாக இருந்தாலும் அப்புறம் இவங்களும் தொக்கா போயிடும்ல, இவங்களும் பேசுவாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இதெல்லாம் தேவையா